அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருபியர் மகா, அஸ்பத் பரமகுருபியர் மகா, அஸ்பத் சர்வகுருபியர் மகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமத் வரவரமுனி நமகா, ஸ்ரீ குடுங்கமுனி நமகா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி. பெருங்குளம் புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5 பிப்ரவரி 2026. தேய்பிறை சதுர்த்தி நாள் முழுவதும் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு. நட்சத்திர யோகம் சரியா இல்லை. சுக நாம யோகம், பவகரணம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, சண்டேசர் குரு பூஜை. அகசு நாழிகை 28:59, தியாஜியம் நாழிகை 4:10. இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேய்பிறை சதுர்த்தி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மகர்லக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 1:21. சூரிய உதயம் காலை 6:40. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில குரு பகவான் வக்ர நிலையில், சிம்ம ராசியில சந்திரன் கேது, மகர ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 7:02 கன்னியாராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைக்கு மகர ராசிக்கு காலையில் 7:02 சந்திராஷ்டமம் முடிகிறது. கும்பராசிக்கு காலை 7 மணி முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள், ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்றைக்கு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை நம்மளால் தொடர முடியும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் வீண் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு யோகத்தை, ஒரு மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை இன்று வாரி வழங்கும். ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம், அது எல்லாமே இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். தடைபட்டு இருந்த கல்வி சம்பந்தமான காரியங்கள்லாம் உங்க மனசு போல நல்லபடியா நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இருப்பு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி எல்லாமே காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்து பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், அப்புறம் நம்ம லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க கூடலாம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் நன்மை தரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். 5ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்க போறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நாம சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனநிறைவை, ஒரு நல்ல மன மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் வழங்க போகிறது. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் சஞ்சாரம் பண்றார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு யோகத்தை, மாற்றத்தை கொடுக்கும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சந்திராஷ்டமம் காலையிலேயே முடிஞ்சிடுறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை, ஒரு யோகத்தை, ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு நாம நம்பலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுக்கணும்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் காலையிலேயே தொடங்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள், பலவிதமான ஒரு ஒரு ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை, பதட்டம், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
பொதுவாக இன்றைய நாளில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் கவனமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு சிறப்பு எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீன ராசி என்பது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நியூ இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும். துணிஞ்சு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு தாராளமான முறையில் நீங்கள் பண்ணலாம். தைரியமாக பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் தகரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை என்னால் எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இமெயில் ஐடியிலையும் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை கண்டிப்பாக அழைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.